ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் ஹிஸ்ட்ரிக்கான ப்ரீவியஸ் கொஷின் தாங்க பார்க்க போகிறோம். குரூப் 2 அண்ட் 2A ப்ரீவியஸ் கொஷின்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி 2024 கேட்கப்பட்ட சில கொஷின்ஸ் நம்ம பார்த்து முடிச்சிட்டோங்க. அப்படியே ரிவர்ஸில் வந்துட்டுருக்கோம். இப்போ 2023 கேட்கப்பட்ட கேள்விகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். விச் அமாங் தி ஃபாலோயிங் ஸ்காலர்ஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் டு டிஸ்கவர் த ட்ரேசஸ் ஆஃப் த ஹரப்பன் சிவிலைசேஷன்? ஹரப்பன் நாகரிகத்தின் தடயங்களை முதலில் கண்டறிந்த அறிஞர் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இது அப்படிங்கிறது இனிஷியல் கிடையாதுங்க. அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, ஃபர்ஸ்ட் டைம் ஹரப்பன் நாகரிகத்துக்கான தடயங்களை கண்டறிந்தவர். இவர் மொத்தம் எத்தனை முறைங்க இதில் விசிட் பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேஸை 3 தடவை விசிட் பண்ணியிருப்பார். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. ஓகேங்களா? 3 தடவை இந்த இடத்த அவர் விசிட் பண்ணியிருப்பார். ஃபர்ஸ்ட் டைம் அவர் எப்போ விசிட் பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1853 தான் முதலாக அவர் பார்வையிடுறாரு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1856, 3 வருஷம் கழித்து பார்க்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1875, இந்த 3 வருடங்கள் அவர் பார்வையிடுறாரு. மொத்தத்துக்கு 3 தடவை அவர் விசிட் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ இவர்கிட்ட ரொம்ப முக்கியமான அடுத்த பாயிண்ட், 3 தடவை விசிட் பண்ணியிருக்காருங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்டது. ஓகேங்களா? இந்திய தொல்லியல் துறை நிறுவப்படுறப்போ 1861 இவர் அதில் என்னவா சேர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நில அளவையாளராக சேர்றாரு, சர்வேயர். ஓகேங்களா? ஸோ அங்கே தோண்டி பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தை இவர் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஸோ 1861 இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்ட டைமில் நில அளவையாளராக இவரை பொறுப்பேற்றுக்க வைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது இந்த இன்னொன்று ASI, அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி. இந்திய தொல்லியல் துறையோட ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லியில் இருந்துச்சு. ஓகேங்களா? 1861 நிறுவப்பட்டுச்சு. இது எல்லாமே யாருக்கு கீழே வரக்கூடிய கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாமுக்கு கீழே வரக்கூடிய கண்டென்ட். ஓகேங்க. மிச்சம் 3 பேர் இந்த ஆப்ஷனில் இருக்காங்க இல்லைங்களா? இவங்கெல்லாம் யார்? இந்த கேள்விக்கும் இவங்களுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத நம்ம வேரியேஷன் பார்த்துக்கலாம். மார்டிமர் வீலர் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ இவர் யார், என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகம் நகர நாகரிகம் என்பதை உறுதி செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்டிமர் வீலர். ஓகேங்களா? என்னதுங்க? நாகரீகம். ஓகேங்களா? அப்படின்றத உறுதி பண்ணவர் மார்டிமர் வீலர். ஓகேங்க. அடுத்தது RD பானர்ஜி அப்படின்றவர் இருக்கார் இல்லைங்களா? அந்த பிளேஸை தோண்டினவங்க இவங்களோட தலைமையில் தான் வேலை பார்த்தாங்க அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி பானர்ஜியோட தலைமையில் தோண்டப்பட்ட இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோ. ஓகேங்களா? ஓகேங்க. அடுத்தது கன்னிங்ஹாம், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் இந்த கேள்விக்கான ஆன்சர் இவர். அடுத்து தயாராம் ஷாஹினி, இவங்களோட தலைமையில் எந்த இடத்த தோண்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பா. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க. இந்த ஆப்ஷன்ஸ்க்கும் இந்த கொஸ்டினுக்கும் என்ன ரிலேட்டடுங்கிறத பார்த்துட்டோம். சிந்துவெளி நாகரிகம்ங்கிறனால இது எல்லாமே நமக்கு வந்திருக்கு. இந்த கொஸ்டினுக்கான ஆக்சுவல் ஆன்சர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அடுத்தது இன்னைக்கான செகண்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அபவுட் இல்துமிஷ்? கீழ்காண்பனவற்றில் இல்துமிஷை பற்றி கூறும் சரியான கூற்றுகள் எவை? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஹி வாஸ் அ ஸ்லே ஆஃப் குத்புதீன் ஐபக். இவர் குத்புதீன் ஐபக்கின் அடிமையாக இருந்தார். ஹி எஸ்டாப்ளிஷ்ட் ஜில்-இ-இலாஹியை தோற்றுவித்தார். ஹி பில்ட் த மெயின் போர்ஷன்ஸ் ஆஃப் குதுப் மினாரின் முக்கிய பகுதிகளை கட்டினார். ஓகேங்க. இப்போ இல்துமிஷ் பற்றின சரியான கூற்றுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் குத்புதீன் ஐபக்கோட அடிமையாக இருந்தாருங்க. ஜில்-இ-இலாஹியை தோற்றுவிச்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியாசுதீன் பால்பன். ஓகேங்களா? ஸோ ஜில்-இ-இலாஹி அப்படின்னா ஷேடோ ஆஃப் காட் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். ஓகேங்களா? இதை தோற்றுவிச்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியாசுதீன் பால்பன். அப்போ இது யார்? இல்துமிஷுக்கான ஆப்ஷன் கிடையாது. அடுத்தது குதுப் மினாரோட முக்கிய பகுதிகள் கட்டினது இல்துமிஷ் தான். அப்போது நமக்கு சரியான கூற்றுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனும் தேர்ட் ஆப்ஷனும் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் C தான் நமக்கு சரியானது. அடுத்தது ஹூ ரோட் தாரிக்-இ-ஷெர்ஷா? தாரிக்-இ-ஷெர்ஷா என்ற நூலினை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பாஸ் கான் ஷெர்வானி. ஓகேங்களா? தாரிக்-இ-ஷெர்ஷாங்கிற நூலை எழுதினவர் அப்பாஸ் கான் ஷெர்வானி. அடுத்தது த வெசரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் இஸ் ஆல்சோ நோன் அஸ். வெசரா பாணி கட்டிடக்கலை இப்படியும் அழைக்கப்படுகிறது. ஸோ யாரோடதுங்க? சாளுக்கியர் பாணி. ஓகேங்களா? இது ஹையர் ஸ்டாண்டர்ட்லேயும் நமக்கு இருக்கும், சின்ன சின்ன கிளாஸஸ்லேயும் இதுக்கான சில பாயிண்ட்ஸ் நமக்கு இருக்குங்க.
அடுத்தது 5th question. The fundamental principles of Buddhism as given by the Four Noble Truths does not include which of the following? 4 உன்னத உண்மைகளால் வழங்கப்பட்ட பௌத்த மதத்தின் அடிப்படை கோட்பாடுகளில் சேராதது எது? ஸோ பௌத்த மதம் அப்படின்னாலே ஈஸியாக நம்ம ஒரு விஷயத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா துன்பம் இல்லாமல்ங்கிற துன்பம்ங்கிற வார்த்தை எல்லாத்துலேயுமே நமக்கு இடம் பெற்றிருக்கும். அப்படி பார்க்கும்போது துன்பத்திற்கான காரணம், துக்கத்தின் முடிவு, இங்கே வந்து இறப்பற்ற ஆன்மான் இருக்குது. ஸோ இந்த வார்த்தைகளை வச்சு நம்ம என்னங்க பண்ணிடலாம், இதெல்லாம் இருக்குது இது இல்லை அப்படிங்கிற விஷயத்த நம்மளால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட 4 கோட்பாடுகளில் தவறானது எது அப்படின்னு பார்த்தீங்களா, இம்மோர்டாலிட்டி ஆஃப் சோல், இறப்பற்ற ஆன்மாங்கிறது இதில் வராதது. ஓகேங்களா. அடுத்து 6th question. அண்டர் ஹூஸ் கைடன்ஸ் தி சைட்ஸ் ஆஃப் மொஹஞ்சதாரோ அண்ட் ஹரப்பா வர் எக்ஸ்கவேட்டட்? யாருடைய வழிகாட்டுதலின்படி மொஹஞ்சதாரோ மற்றும் ஹரப்பாவில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டது? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சர் ஜான் மார்ஷல். ஓகேங்களா, அந்த ஜெயின் இருக்கு இல்லைங்களா, சர் ஜான் மார்ஷல். ஸோ இவர் தான் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ஐயோட டைரக்டர், அதாவது இந்திய தொழில் துறைக்கான இயக்குனர் வந்து இவர் தான். இவரோட அனுமதி வழங்கினதன் பேரில் தான் அங்கே வந்து எக்ஸ்கவேஷன் வந்து நடைபெற்றிருக்கு. ஸோ புக்ஸ்லேயே வந்து என்ன கொடுத்துருப்பாங்க, எத்திக்ஸ் புக்கிலலாம் என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சர் ஜான் மார்ஷல் வந்து இந்திய தொழில் துறைக்கு இயக்குனர் ஆனதை வந்து இந்தியாவுக்கே ஒரு பெரிய திருப்பு முனை அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா திராவிட நாகரிகத்து கூட சிந்துவெளி நாகரிகத்தை ஒப்பிட்டு பார்க்குறாரு. ஓகேங்களா. இதெல்லாமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இவர் வந்து ஏஎஸ்ஐயில் வந்து எப்போ டேரக்டராக வந்து ஆகிறாருன்னு பார்த்தீங்கன்னா 1924 அதில் தான் வந்து டேரக்டர் வந்து ஆகிறார் அந்த டைமில். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா 1920 அந்த எக்ஸ்கவேஷன் எல்லாமே வந்து என்ன பண்ணிடுறாங்க, ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸை நம்ம நெக்லெக்ட் பண்ணலாம். மார்ட்டிமர் வீலருங்கிறது இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, நகர நாகரிகம்ங்கிறத வந்து உறுதி பண்ணவர். அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம்ங்கிறவர் வந்து 3 முறை அந்த இடத்த வந்து விசிட் பண்ணவர். எஸ்ஆர் ராவ் அப்படிங்கிறவர் வந்து எந்த இடத்த வந்து இவரோட தலைமையில் வந்து எக்ஸ்கவேஷன் பண்ணியிருக்காங்கன்னா லோத்தல். ஓகேங்களா, குஜராத்தில் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த இடத்த வந்து எக்ஸ்கவேஷன் வந்து பண்ணவர். ஓகேங்க. அடுத்தது இன்றைக்கான 7th question. மியூசியம் ஆன் வீல்ஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் இந்தியா இந்த இயர்? இந்தியாவில் மியூசியம் ஆன் வீல்ஸ் நடமாடும் அருங்காட்சியகம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1965ங்க. அடுத்தது நேம் த சோழா ரூலர் ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் டு சென்ட் அன் எம்பசி டு சைனீஸ் கோர்ட்? சீனாவைக்கு முதலில் தூதுக்குழுவை அனுப்பிய சோழ மன்னனின் பெயரை குறிப்பிடுக. ஸோ யாருங்க, 1ஆம் ராஜேந்திரன், ரொம்ப வலிமையாக இருந்த ஒரு அரசர். அடுத்த கொஸ்டின். நேம் தி டெல்லி சுல்தான் ஹூ இன்ட்ரடியூஸ் த சில்வர் தங்கா அண்ட் தி காப்பர் ஜித்தல், தி 2 பேசிக் காயின்ஸ் டியூரிங் சுல்தானேட் பீரியட்? சுல்தானிய ஆட்சி காலத்தில் சில்வர் டங்கா மற்றும் காப்பர் ஜிட்டால் ஆகிய 2 நாணயங்களையும் அறிமுகப்படுத்திய சுல்தானின் பெயரை குறிப்பிடுக. ஸோ இது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்துமிஷை பற்றி தொடர்ந்து அடுத்து 2வது கேள்வி வந்து நம்ம பார்த்துட்டோங்க. ஸோ குத்புதீன் ஐபக்கோட அடிமையாக வந்து இருந்தவர். ஸோ அடிமையாக இருந்தவர் வந்து எப்படி அரசராக வந்து மாறுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக் அவர் வந்து என்னங்க பண்ணிடுறாரு, போலோ அப்படிங்கிற ஒரு கேம் வந்து விளையாண்டுட்டு இருக்கும்போது அவர் வந்து என்ன பண்ணிடுறாரு, இறந்துடுறாரு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவரோட பையனான ஆரம் ஷா அப்படிங்கிறவர் வந்து வராரு. அவர் வந்து கொஞ்சம் திறமையற்ற அரசராக இருக்க போய் இந்த இல்துமிஷ் வந்து என்ன பண்ணிடுறாரு, அந்த ஆரம் ஷாவை தோற்கடித்து இவர் வந்து வந்துடுறாரு. ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்ஷன் குத்புதீன் ஐபக் இருக்கு இல்லையா, அது வந்து வராது. இவர் இல்துமிஷ் வந்து குத்புதீன் ஐபக்கு அடிமையாக வந்து இருந்தார். அதுக்கப்புறம் தான் வந்து இல்துமிஷ் வந்திருக்காரு. இந்த சுல்தானா ரஷ்யா அப்படிங்கிறது யாருன்னா இல்துமிஷோட பொண்ணு. ஓகேங்களா. ஸோ இந்த கியாசுதீன் பால்பன் அப்படிங்கிறது நம்ம இப்போ ப்ரீவியஸாக ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தோம் இல்லைங்களா, ஜில் இ இலாஹி ஷேடோ ஆஃப் காட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணவர் தான் கியாசுதீன் பால்பன் பார்த்தோம் இல்லைங்களா. இவர் வந்து கொஞ்சம் பின்னாடி வருவார், சுல்தான் ரஷ்யாவுக்கு ஒரு 2 பேருக்கு அடுத்து வந்து வருவார். ஓகேங்களா. ஸோ இந்த வரிசை வந்து நமக்கு தெரிஞ்சு வச்சு. இப்போது என்ன கேட்டிருந்தாங்க, சில்வர் அப்படிங்கிறத வந்து தங்கான்னு சொன்னாங்க, காப்பருங்கிறத வந்து ஜிட்டல் அப்படிங்கிறத வந்து நமக்கு வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து சுல்தான் பீரியடில் எந்த அரசர் வந்து வெளியிட்டிருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இல்துமிஷ். ஸோ இதுதான் கொஸ்டின். உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறான்றதுக்காக ஆப்ஷன்ஸ் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேங்க. இன்றைக்கான லாஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள், தசபோதா யாரால் எழுதப்பட்டது? தசபோதா வாஸ் ரிட்டன் பை, யாரால் எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம்தாஸ் அப்படிங்கிறவரால் எழுதப்பட்டிருக்கு. ஸோ இன்றைக்கான 10 கொஸ்டின் வந்து நிறைய ஒரு இம்பார்ட்டண்ட்டான டீட்டெயில்ஸோடு நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி கொண்டு போன கிளாஸ் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இன்னும் வரக்கூடிய கிளாஸஸ் எல்லாமே இதே மாதிரி வேணும் ஃபீல் பண்ணிங்கன்னா எனக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.